என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் மகனாகும் வாரம் வருவாய். உன் வீட்டு சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில். நான் தானே நான் வயது வளர்ந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும் ஆட. 1 2 3 4 வேருக்கு நீரை விட்டாய் நீராய் கண்ணீரை விட்டாய் பூவாச்சு என் தோட்டமே. மாடர்ன் ரதியே உன்னை பிக்கப் பண்ணிடவா, நடக்கும் நதியே புது சொட்டையும் கட்டிடவா, அந்த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டவா, ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுடவா. ஜாலியா நீ வாட்டி இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான். ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான், பங்குரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான். அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே அவ கியூட்டானா டான்ஸாலே. மச்சானே கடை வச்சானே ஃபுல் டச்சானே இப்போ ஹை வோல்ட் சுச்சானே. டார்லிங் பிரின்ஸே உன்னை பிக்கப் பண்ணிடவா, லவ் ஃபீல் சாங்கா போட்ட சவுண்டையும் ஏத்திடவா, போற கண்டில் உன்னை கொஞ்சல பார்த்திடவா, போற போக்கில் உன் கையையும் கொடுத்திடவா. ஜாலி என்ன வருவேன் இது பிரைவேட் பார்ட்டி தான், டான்ஸ் ஃப்ளோர் சேர்ந்து செய்வோம் அட்ராசிட்டி தான். டிஸ்கோ எல்லாம் வேணா போட்டு குத்து டான்ஸ் தான், சாங் டெடிகேட்டட் டு நம்ம ஃபேன்ஸ் தான். ஏன் மச்சானே கை வச்சானே லவ் தச்சானே அவ கண்ணாலே கச்சானே. ஐ மீட்டாச்சே அம்பு பிட்டாச்சே ஜோடி செட்டாச்சே நம்ம தொட்டாலே விட்டாச்சே. நான் மறந்தேன் நானே மறந்தேன், கண்மூடி நான் நடந்தேன் உன் சிரிப்புல விழுந்தேன், உன்னால நான் தொலைச்சேன் உன்னுக்குள்ள தேடி அலைஞ்சேன், உன் முத்தம் அதில் கிடைச்சேன் மீண்டு போனாயும் துடிச்சேன். ஜாலியா நீ வாட்டி இது பிரைவேட் பார்ட்டி தான், மாமா டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான். ஜாஸ் மியூசிக் வேணா. ஓகே வணக்கம். சத்தமா கதைக்கணும் வேணா, அப்பதான் எல்லாருக்கும் கேட்கணும் கதைக்கிறது. வணக்கம் வணக்கம். ரைட். அம்மா சொல்லுங்க என்ன பேர்? ரஞ்சனா. வேற ஏதாச்சும் சில பேர் இருக்கா? மனோ. வேற ஏதாச்சும் பேர் இல்லையா? சரி அதாச்சும் ரஞ்சனா அம்மா என்ன. சரி அப்ப என்ன விசேஷம் வீட்டுல? நிறைய சொந்தக்காரெல்லாம் நிக்கிறேன் போல இருக்கு. பிறந்த நாள் அப்ப செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சா? அப்ப எங்கிட்ட கேக் கட் பண்ணுவோம். அதாச்சும் இன்றைக்கு உங்களுடைய பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்? 59. சரி அப்ப அடுத்த வருஷம் 60. ரைட்டு. நான் 59வது பிறந்த நாளை வந்து உங்களோட சொந்த பந்தங்கள் வீட்டுக்காரர் எல்லாரோடையும் சேர்ந்து சிறப்பாக
செலிப்ரேட் பண்ணிக்கண்டு இருக்கிறீங்க ஏன்னா சரி உங்களோட இன்னைக்கு 59வது பிறந்த நாளாம்னு சொல்லி ஒரு ஆட்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஏன்னா அதாச்சும் உங்கள் 59வது பிறந்த நாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமா. ஏன்னா அதாச்சும் பழமையாக பிறந்த நாள் கொண்டாடுறது தானாம், கேட்கலாம் பெற்றது தானாம். இருந்தாலும் இந்த முறை பிறந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும், அவங்களோட அன்பும் வாழ்த்தும் வித்தியாசமா உங்களுக்கு வந்து சேரட்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும். என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துச்சு நம்ம பர்த்டே ஆமென்னு சொல்லி ஒரு அழகான பர்த்டே கேக் வந்துருக்குது. இன்னும் ஸ்பெஷலா வந்து கை நடுவோம், இன்னும் ஸ்பெஷலா ஒரு நேச்சுரல் ரோஸ் பொக்கே ஒன்று கொடுத்து அவங்களுடைய அன்பான இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களை ஏற்றுக்கொள்ளட்டுமாம் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னா அதுல இருக்கிற ரோசா பூ மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கையை வந்து பயணிக்கட்டாம்னு சொல்லி என்ன ஒரு அழகான பொக்கே ஒன்று கொடுத்து வாழ்த்தையும் சொல்லி அனுப்பி இருக்கிறோம். இன்னும் ஸ்பெஷலா ஒரு சின்னதா ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா உங்களை எப்பவுமே இருக்கட்டுமா. அப்படியா பழம் கூட வந்திருக்குது. இன்னும் ஸ்பெஷலா உங்களுடைய பிறந்த நாளாம் என்று சொல்லி ஒரு ஆள் உங்களோட வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும். யாரை அனுப்பி இருக்கணும்? இல்ல உங்களோட பிறந்த நாளாம் சொல்லி ஒரு ஆள் உங்களோட வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும். யார் வந்திருக்குது உங்களோட வீட்டுக்கு? மிக்கி மினி வேற இல்லை, இன்னும் ஸ்பெஷலான ஒரு ஆள் வந்திருக்கிறது. இன்னும் ஸ்பெஷலான ஒரு ஆள் உங்களோட பிறந்த நாளாம் உங்களோட வீட்டுக்கு தான் பெருமான்னு சொல்லி வந்திருக்கிறார். யார் வந்திருக்குது? கெஸ் பண்ணுவோம். தெரியாதா? ரைட். அதாச்சும் இவங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட பிறந்த நாளாம்னு சொல்லி லக்ஷ்மியையும் உங்களோட வீட்டுக்கு வந்து அனுப்பி இருக்கிறோம். ஏன்னா அதாச்சும் லக்ஷ்மியை வந்து அனுப்பி இருக்கிறோம். எப்பவுமே செல்வங்கள் பெருகணுமாம், ஏன்னா சந்தோஷமா இருக்கணுமாம்னு சொல்லி லக்ஷ்மியையும் வந்து உங்களோட பிறந்த நாளுக்கு அனுப்பி இருக்கிறோம். உங்கள்கிட்ட லக்ஷ்மியையும் சேர்த்துட்டு செல்வத்தையும் சேர்த்துட்டு விரட்டாம்னு சொல்லி அப்போ அழகா பிளான் பண்ணி பர்த்டே கேக் அனுப்பி இருக்கிறோம். ஒரு ஃப்ளவர் பொக்கே அனுப்பி இருக்கிறோம். பழம் கூட வந்திருக்குது. இன்னும் லக்ஷ்மியையும் அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷமா இந்த மாதிரி எல்லாம் வந்தது எதிர்பார்த்தீங்களா? இந்த 59வது பிறந்த நாள் சர்ப்ரைசஸ் எல்லாம் வெறுமன்ஸ் எதிர்பார்க்கல. ஆனா சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம் சொல்லலாது. சரி, என்ன அதாச்சும் பழமையா வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்றவதானா இந்த வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆட்கள் ஆசைப்பட்டு பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறோம். உங்கள்ட்ட அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை வந்து சேர்த்துட்டு விரட்டுமான்னு சொல்லி சந்தோஷம். சரி, அப்ப சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இப்ப யார் இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு அனுப்பி இருப்பினோம்னு சொல்லி இப்ப நீங்க கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. கெஸ் பண்ணலுமா? யாரா இருக்குது? பிள்ளைகள். என்ன பேர் அவைகளுக்கு? நிவேதா மகள், பிரவீன் மகன், ஆருத்ரா. இல்லையே, இவங்கெல்லாம் அனுப்பலையே. இவங்கெல்லாம் அனுப்பல, வேற ஒரு ஆட்கள் அனுப்பி இருக்கிறோம். உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்னு சொல்லி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து உங்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு விரட்டாமன்னு அனுப்பி இருக்கிறோம். இல்லை கிஃப்டை கொடுத்தாக்க சொன்னதை கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனும் வீட்டுக்காரரை தான் சொல்லுவா. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் தான் சொல்லுவா. எங்களை உடனே சொல்ல மாட்டா. இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுங்கோ, கட்டாயம் எங்கள்கிட்ட பேரை சொல்லுவான்னு சொல்லி அனுப்பினவே. இப்போ அவையில் சொன்ன மாதிரி டப்பன்ட்டு பிள்ளைகள்டையும் பேர பிள்ளைகள்டையும் ஓடியாச்சு. இப்போ கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும். நாங்கள் கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும். நாங்கள் மிக்கி மினியெல்லாம் பிடிச்சி இவ்வளோ கிஃப்டையும் கொடுத்து விட இவா டப்பன்ட்டு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லி கோவிச்சா பிரச்சனை இல்லையா? கோவிச்சா பிரச்சனை இல்லை, கோவிக்க மாட்டினோம். என்ன என்னோட சொன்னா கோவிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. அன்பு வச்சுக்கிறதால இந்த மாதிரியான ஒரு செயற்பாடை செஞ்சிருக்கிறேன். என்ன ஆனால் அவங்களோட பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கொடுக்கிறோம். இப்போ பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கஷ்டப்பட போயிடும். அம்மா எங்களை சொல்லி போட்டா நாங்கள் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்கலாமே என்று சொல்லி. அப்படியா? யாரா இருக்கும்? அவங்க இல்லைன்னு சொன்ன மாதிரி யாராச்சும்? சமீரா சைந்தவி. அவங்க யார்? பேர பிள்ளைகள் இல்லையே. பேர பிள்ளைகள் முக்கியமா வெளிநாட்டுல இருந்து வரையில, வெளிநாட்டுல இருக்கிறார்கள் இந்த மாதிரி அனுப்பியல. வெளிநாட்டில் நிற்கிறார்கள் இந்த மாதிரி அனுப்பியல. இங்கே இருக்கிற ஒரு ஆக்கள் தான் வந்து இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். உங்களோட பிறந்த நாளாம் உங்களை சந்தோஷப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள வந்து நிறைய பேர் நிற்கிறோம். இதுக்கு நிற்கணும் நிறைய பேர். இதுக்கு நிற்கிறாக்கள் கொடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் போடாம நிற்கலாம். உடைய காலம் என்ன செய்யறா பார்ப்போம்னு சொல்லி சான்ஸ் இருக்குமா? இதுக்கு நிற்கிறார்கள் சொல்லுங்க. இதுக்கு நிற்கிறார்கள் யாராச்சும்? சான்ஸ் இல்லை. அப்ப யாருன்னு சொல்லி பார்ப்போமா?
சரி, யார் இந்த கிஃப்டை அனுப்பினது யாருன்னு தெரிஞ்சா அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி, சந்தோஷம். ரைட், ஏன்னா அப்ப யாருன்னு சொல்லி பார்ப்போம். அந்த இந்த கிஃப்ட் அனுப்பின ஒரு ஆள் இதுக்கெல்லாம் ஒழிச்சு நிற்கும். கூப்பிடுவோமா யாரும்? கிஃப்ட் அனுப்பினாலும் இதுக்காக நிற்கும் ஒழிச்சுக்க. கூப்பிடுவோமா? ரைட், ஏன்னா அப்ப யாருன்னு பார்ப்போம். அதாச்சும் நான் வந்து சும்மா சொன்னா இதுக்கு நிக்கிறேன்னு சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பினாக்களுக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், ரொம்பவே பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஆனா சின்னதாரும் எனக்கு கவலையாம். என்ன கவலை என்று சொன்னா உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களோட பக்கத்துல இல்லையா? ஏன்னு சொன்னா அவைகள் எல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கணுமாம். தூரத்துல இருந்தாலும் அவங்களுடைய அன்பும் வாழ்த்தும் இன்றைக்கு முழுமையா உங்களுக்கு வந்து சேரணும். உங்களையும் வந்து இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணும். அவங்களும் உங்க கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கணும் என்று சொல்லி இந்த மாதிரி அனுப்பினாக்கள் யாருன்னு சொன்னா 4 பேர் அனுப்பியிருக்கீங்க. ரைட், யாரு? அதாச்சும் வந்து உங்களுடைய பிள்ளைகளாம் 2 பேர். என்ன பேர்? பிரவீன், அவங்களோட சேர்ந்து நிவேதா. என்ன? ரைட். மற்றது உங்களுடைய பேர பிள்ளைகளா? என்ன பேர்? அதர்வா. அவங்களோட சேர்ந்து ஆருத்ரா. அப்படியா? ரைட். அதாச்சும் உங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் என்னன்னு சொன்னா தாங்க வந்து ரொம்ப தூரத்துல இருக்கணுமா. தூரத்துல இருந்தாலும் நீங்க வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இங்க நிற்கிறீங்க. அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சேரணும். உங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். உங்களுடைய பிறந்த நாளையும் ஒரு மறக்க முடியாத தருணமா மாத்தணும். இங்க இருக்கிற எல்லாரையுமே கொஞ்சம் கலகலப்பாக்கி சந்தோஷமா எல்லாரையுமே என்ன பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா? பிள்ளைகளும் பேர பிள்ளையும் இப்படியான ஒரு வேலையை செய்யணும் எதிர்பார்க்கிறேன். சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க எல்லாரும்? ஓகே, அழக்கூடாது. என்ன பிறகு சர்ப்ரைஸ் பண்ண வந்து அழ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எங்களை அப்படியா? ஆனந்த கண்ணீர். அப்படியா? சரி, ஏன்னா அதாச்சும் அவங்க எல்லாம் வந்து ஆசைப்படினோம். நீங்க வந்து இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி எல்லாரும் விரும்பினோம். என்ன அதே மாதிரி அவையெல்லாம் ஆசைப்படுற மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்றோம். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூவா. ரைட், அப்படி போட்டோ